பரோகர அன்பர்களுக்கு அன்பு நிறை வணக்கங்கள் சமர்ப்பணம். இன்று வாழ்வில் எல்லோரும் அனுபவிக்கின்ற ஒரு நிலைதான் கண்ணீர். கண்ணீர் ஒருபோதும் வீணாகாது என்ற பதிவை 66வது தலைப்பாக நான் பகிர்வு செய்கின்றேன். இதை பார்ப்பதற்கு முன்னால் கண்ணீரினுடைய தகவல்கள். கண்ணீர் ஓர் ஆயுதம். குழந்தையாக இருக்கின்ற போது ஏற்படுகின்ற ஒரு பராமரிப்பு, பாசம், அதன் நிலைகள், உறவினர்கள், நண்பர்கள், சுற்றத்தார் ஏற்படுகின்ற நிலையில் வருகின்ற கண்ணீருடைய விவரங்கள், தனிமையிலும் குழுவிலும் ஏற்படுகின்ற கண்ணீரினுடைய நிலைகள், இறைவன் மீது பற்றாளராக புரிந்து அவரோடு அழுகையில் மன்றாடுகின்ற விதம், சமூகத்தில் ஏற்படுகின்ற நிகழ்வுகளின் காரணமாக, உதாரணமாக கிராமங்களில் தெருக்கூத்துகளில் ஏற்படுகின்ற போது அதன் நம் கண்களுக்கு உணர்ச்சியோடு ஏற்படுகின்ற ஒரு நிகழ்வு. இந்த அழுகை என்பது நம் கண்களிலிருந்து வருகின்ற நீர் ஒரு உணர்வுபூர்வமான ஒரு நிகழ்வு. உணர்வுகளால் ஏற்படுகின்ற அந்த நிலையினுடைய உச்சம்தான் நமது கண்ணீர். கண்ணீர் நம் வாழ்நாளை மெய்ப்பிக்கிறது. அது நம் வாழ்நாளில் அனுபவங்களாக பகிர்கிறது. அனுபவங்களை மூலமாக இந்த கண்ணீருடைய நிலைகளை அனுபவித்த செய்திகளும் இந்த நேரத்தில் பகிர்ந்து கொண்டு, கண்ணீர் என்பது எப்போதும் வீணாகாது. அது நம்மை வளப்படுத்துகிறது. ஒரு சில நேரங்களில் கண்ணீர் நாம் பிறந்ததிலிருந்து நாம் இறக்கின்ற வருகையிலும் நம்மோடு இருக்கின்ற ஒரு உணர்வுபூர்வமான நிலைதான் இந்த கண்ணீர். கண்ணை பற்றி சொல்லுகின்ற போது, கண் இமை போல் காக்கின்ற ஒரு இமை அதற்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக உள்ளது. இந்த கண்ணின் கருமை மட்டும்தான் குழந்தை பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரை வளர்ச்சி ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி இருக்கக்கூடியது. மற்ற உறுப்புகள் வளர்நிலை உடையது. நம்முடைய கண்ணை பற்றி பார்க்கின்ற பொழுது அது பாதுகாப்பான ஒரு கவசமாக, அதனுடைய கண்ணீரில் நீர் குமிழ்கள் உப்பு கலந்த நீராக உணர்வின் போது வெளிப்படுகிறது. ஒரு உயிரினம், மீன் என்ற உயிரினம், கண் இமை இருந்தும் அது மூடுவதில்லை. மற்ற அனைத்தும் அந்த இமைகள் மூடி திறந்து அந்த கண்ணிற்கு ஒரு பாதுகாப்பு தருகிறது. அதனால்தான் மதுரை மீனாட்சி அம்மன் என்றால், மீன் எப்படி இமைகளை மூடாமல் அது இருக்கிறதோ அதுபோல் தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மன் இந்த மதுரை மாநகரை விழித்து கொண்டே பாதுகாக்கிறாள் என்ற ஒரு பெயரில் மதுரை மீனாட்சி அம்மன் என்று நாம் அதை அழைக்கின்றோம். ஒரு குழந்தை பிறந்தவுடன் அழ வேண்டும். உடனே அதை தூக்கி முதுகில் தட்டி அதை அழ செய்கின்றார்கள். இப்படி குழந்தை வளர்ந்ததிலிருந்து அழுகை என்பது அதனோடு பின்னி பிணைந்த ஒரு நிகழ்வாக மாறுகிறது. பள்ளியிலே சென்று விடுகின்ற போது கூட அந்த குழந்தை அடம்பிடித்து பிறண்டு உருண்டு அழுகிறது. ஏன்? அந்த பெற்றோரின் பாசத்திலிருந்து பிரிந்து விடுமோ, ஒரு பாதுகாப்பு இல்லாமல் ஏற்படுவிடுமோ என்ற ஒரு அச்சம்தான் அந்த குழந்தைக்கு ஒரு அழுகையாக நம்மை பார்க்கின்றோம். ஆகவே இந்த அழுகை கண்ணீர் என்பது ஒவ்வொரு தனி மனிதனும் சரி அல்லது ஒரு சமூகத்திலும் சரி, ஒரு ஆணாய் இருந்தாலும் பெண்ணாய் இருந்தாலும் ஒரு ஆயுதமாக, ஆணுக்கு இந்த கண்ணீர் ஒரு ஆயுதமாகவும் பெண்ணுக்கு அது பேர் ஆயுதமாகவும் விளங்குகிறது.
கண்ணீர் உடல் வலியாலும் மனதாலும் ஏற்படுகின்ற ஒரு நிலை உணர்வின் வெளிப்பாடுதான் இந்த கண்ணீர். இந்த கண்ணீர் நம் இறைவனிடம் வேண்டுகின்ற போது கண்ணீர் விட்டு வேண்டுகிறோம். இதைத்தான் புராணங்களிலும் சரி இதிகாசங்களிலும் சரி இந்த கண்ணீரினுடைய நிலைகளை பற்றி நாம் இதிலே பார்க்க போகிறோம். ஆகவே கண்ணீர் எத்தகைய வலிமை மிக்கது என்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோம், அனுபவித்திருக்கின்றோம். நம் மனதினுடைய ஏக்கங்களுக்கும் சோகங்களுக்கும் காரணமாக இந்த கண்ணீர் அமைகிறது. இதைத்தான் நம்முடைய இந்த தலைப்பிலே பார்க்கின்ற பொழுது புராணங்களிலும் சிலப்பதிகாரத்தில் ஒரு சமூக நீதி கண்ணீரை பார்க்கின்றோம். கோவலன் கண்ணகி, அந்த கண்ணகி தன் கணவன் கல்வன் அல்லன் என்ற அந்த கண்ணீர் விட்ட நிகழ்வு அந்த மதுரை மாநகரையே சிலிர்க்க வைத்தது. ஆகவே ஒரு கற்புள்ள ஒரு பெண்ணீர், ஒரு சொட்டு கண்ணீர் இந்த பிரளயத்தை மாற்றக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது என்று தெரிகிறது, நாம் அறிகின்றோம். ஆகவே இந்த கண்ணீர் என்பது நாம் சாதாரணமாகவே எடுத்து செல்லவும் முடியாது. அதை அனுபவிக்கின்ற போதுதான் அந்த கண்ணீருடைய வலி தெரியும். இதைத்தான் நாம் இந்த கண்ணீரில் நாம் பார்க்கின்ற பொழுது நம் ஆலயங்களிலும் கோவில்களும் நம்ம படைத்த இறைவன் நமக்கென்று தெய்வம் இருக்கிறது என்று சென்று நம்முடைய துன்பங்களையும் பாரங்களையும் பாவங்களையும் அழுது கண்ணீர் விடுகின்றோம். இப்போது அப்படி கண்ணீர் விடுகின்ற போது தானாகவே உடல் ரீதியாகவே அந்த கண்ணீர் நம்மளுடைய கண்களிலிருந்து வருகின்றது. எப்படி நீர் திவல்களாக அந்த உமிழ் நீரானது இந்த கண்ணிலே ஈரப்பதத்தையும் உருவாக்கி ஒரு பாதுகாப்பான ஒரு நிலையை அந்த கண்ணானது எப்போதும் நமக்கு வர்ணிக்கின்றது. சூரிய ஒளியின் போதுதான் இந்த கண் ஒளி பெறுகிறது, பார்வை பெறுகிறது. ஆகவே இத்தகைய முக்கியம் வாய்ந்த இந்த கண்ணீர் நம் உடல் வலியால் பாதிக்கின்ற போதும் மலமல என்று கண்ணீர் வருகின்றோம். பிறரால் ஏற்படுகின்ற பொழுதும் அதை தாங்க முடியாமல் பிரிவால் உறவினர்கள், நண்பர்கள், நெருங்கிய சொந்தங்கள் இறக்கின்ற பொழுதும் நம் கண்ணீர் நம்மை மீறி அழுகின்றது. அது அழுது அழுது ஒரு விடுதலையும் ஒரு சாந்தமும் பெறுகிறது இந்த அழுகைக்கு பின்னால். இப்பேற்பட்ட அழுகை நாம் அனுபவித்து பழகிப்படுத்தி அதை உணர்ந்து உணர்வுபூர்வமாக நாம் பார்க்கின்றோம். அப்ப சிலப்பதிகாரத்தில் சமூக நீதிக்காக ஒரு பெண்டீர் அழுத அழுகையை இங்கே இந்த காப்பியங்களில் பார்க்கின்றோம். பெரிய புராணத்தில் நாயன்மார்கள் அவர்கள் பக்தியின் காரணமாக ஏற்பட்ட அந்த கண்ணீரை அந்த புராணத்திலே நாம் பார்க்கின்றோம். கம்பராமாயணத்தில் ராமன் ராவணன் அவருடைய சொல்லால் ஏற்பட்ட விளைவுகளை அந்த கண்ணீரை அதிலே நாம் பார்க்கின்றோம். விவிலியத்தை பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டார் என்ற அந்த கண்ணீர் விட்டார் என்ற ஒரு வார்த்தை தான் அந்த விவிலியத்தினுடைய ஒட்டுமொத்த சொற்றொடர்களில் மிக சிறிய வார்த்தையாகும். ஆகவே அந்த கண்ணீர் விட்டார் என்ற அர்த்தம் வார்த்தை எந்த அளவுக்கு உணர்வுபூர்வமானது. தன் நண்பன் லாசர் இறக்கின்ற போது அவள் தங்கை, ஆண்டவரே நீர் என்னோடு இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்தும் இருக்க மாட்டான் என்று அழுகின்றாள். அப்போது இறந்தவரை அந்த லாசரை ஆண்டவர் கண்ணீர் விட்டு அழுதார் என்று கூறப்படுகிறது. ஏன் அவனை உயிர்ப்பிக்கின்றார்? தன்னுடைய உயிர்ப்பிலை முன்னிட்டு இந்த லாசரை உயிர்ப்பித்து கண்ணீர் விட்ட நிகழ்வு. இரண்டாவது, எருசலேம் பட்டணத்தை பார்த்து அழுகின்றார், கண்ணீர் விட்டார். அப்போது
அந்த மகளிர்களை பார்த்து, எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று அந்த இயேசு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழுத ஒரு நிலை. மூன்றாவது, கெத்செமனி தோட்டத்திலே இரத்த வேர்வையோடு தன் பாடுகளை நினைத்து தந்தையாக இறைவனிடம் அழுதார். என்ன ஒரு நிலை! ஆகவே இதை முன்மாதிரியாக கொண்டு நாம் அந்த இறைவனிடம் தஞ்சம் புகுந்து நம்முடைய கண்ணீரை கேட்கின்ற போது அவை நமக்கு மிகப்பெரிய ஒரு துயரங்களிலிருந்தும் நம்முடைய நிலைகளிலிருந்தும் விடுதலை பெறுகின்றோம், பயன் பெறுகின்றோம். கண்ணீர் சிந்தி வேண்டுகிறோம், கருணை தெய்வமே கண் பாரும் என்ற கருணையோடு என்னை வேண்டி பாரும் என்ற பாடல்கள் அந்த இறைவனிடமிருந்து அந்த கொடையை பெறுவதற்கான ஒரு அற்புதமான பாடல். என்ன ஒரு அனுபவம்! திண்டிவனத்தில் பாரிஸ் வேத போதக அருட்பணி தாமஸ் கவான் டஃபி அவர்கள் 2ஆம் உலகப் போரின் போது மக்கள் கொள்ளை நோயால் கொத்து கொத்தாக இறக்கின்றார்கள். அப்போது அவரே அந்த பாடலை எழுதி அந்த மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும், இறைவனிடம் தஞ்சம் புகுந்து அவர் இவர்களை இந்த நோவிலிருந்து குணப்படுத்த வேண்டும் என்ற ஒரு பாடல். கேளும் தாய்மரி பூமி எல்லாம் அழுகையா, உம்மை கூப்பிடவே கேளும் தாய்மரி. இப்படி இறைவனோடு சரணாகதி அடைந்து புலம்பி அழுகின்ற போது நம் குரலை ஆண்டவர் கேட்கின்றார். இதைத்தான் நம்முடைய புராணங்களிலும் இதிகாசங்களிலும் நாம் அனுபவித்து அந்த நிகழ்வுகளை உணர்ந்து நம் இறைவனோடு இந்த மன்றாட்டுகளை அழுது புலம்பி கேட்கின்றோம். இதை நாம் உதாரணமாக கொண்டு வாழ்விலே இந்த கண்ணீரை நம்முடைய ஏற்படுகின்ற துன்ப துயரங்களிலிருந்து அழுது புலம்பி இந்த கண்ணீரோடு நாம் பயணிக்கின்றோம். ஒரு சில குடும்பங்களில் கண்ணீரோடு வாழ்கின்ற, ஏக்கங்களோடு வாழ்கின்ற அந்த கண்ணீரை துடைப்பதற்கு ஆறுதல் இல்லாமல் இருக்கின்ற நிலைகளை நாம் பார்க்கிறோம். பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளால் ஏற்படுகின்ற வேதனையிலும் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுது முதியோர் இல்லத்திலே வாஞ்சியோடு அழுகின்ற நிலைகளை பார்த்து அனுபவித்திருக்கின்றேன். தன்னுடைய பிள்ளை என்னை பார்க்க வரமாட்டானா, எப்படியெல்லாம் வளர்த்தேன். ஆக இந்த உலகமானது ஒரு மாயை. அதில் இந்த கண்ணீர் என்பது நமக்கு ஏற்படுகின்ற ஒரு சலனம். அழுதுத்தான் ஆக வேண்டும், புலம்பித்தான் ஆக வேண்டும். ஆனாலும் இவைகளும் கடந்து போகும் என்ற உணர்விலே அந்த கண்ணீரை நாம் பார்க்கின்றோம். நான் அனுபவித்த ஒரு சில நிலைகளிலே ஒரு குரங்கானது பல வருடங்களுக்கு ஒரு சாலையில் விபத்து ஏற்படுகிறது. அந்த விபத்து ஏற்பட்ட நிலையில் இறந்து விடுகிறது. அப்போ உடன் இருந்த குரங்கள் அதை எடுத்து புறந்தள்ளி வைத்து ரவுண்டு கட்டி உட்கார்ந்து கன்னத்திலே கை வைத்து கொண்டு அழுவதை பார்த்தேன். உடனே அங்கிருந்தவர்கள் அதற்கு ஒரு சிலை வைத்தார்கள். பாருங்கள், அந்த அழுகை மனித குலத்துக்கு மட்டுமல்ல, பிற விலங்குகளும் அதை அனுபவிக்கின்றன என்பதை தான் உணர்வுபூர்வமாக இந்த நிகழ்வை நாம் தெரிந்து கொண்டேன். இப்போது நான் இருக்கின்ற வீட்டிலே ஒரு காகமானது முட்டையிலிருந்து குஞ்சு பொறுத்து ரெக்கைகள் முளைத்து பறக்கின்ற நேரத்தில் விழுந்து கால் ஒடிந்து விட்டது. பறக்க முடியவில்லை. நான் கவனித்தேன். அந்த காகம் அந்த சிறுதியாக இருக்கும் போது அது கண்ணீரிலே அந்த நீர் வருவதை பார்த்தேன். ஆனால் அந்த காகங்கள், தாய் காகங்கள் தினமும் அதற்கு உணவை கொண்டு வந்து ஊட்டி அதை பராமரித்து பறக்கின்ற வகையில் அதனுடைய துயரத்தை துடைத்தது. பாருங்கள், அப்ப
இன்று இந்த பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளை இப்படி தன்னுடைய குழந்தை அழுகையிலிருந்து சந்தோஷமாக இருப்பதற்காக தன்னுடைய அழுகையாலும் தன்னுடைய துன்பத்தாலும் எப்படி அந்த குழந்தையை வளர்த்தெடுக்கின்றார்கள். ஆனால் அவர்களும் அழுகின்றார்களே, நாம் சிந்திக்க வேண்டாமா? அதே ஒரு மனிதனாகிய ஆண் ஆனவன் அவன் அழுகையை தனிப்பட்ட முறையில் சென்று அழுகின்றான், புலம்புகின்றான். ஆனால் பெண்டீருடைய அழுகை பேராயுதம் மிக்கது. அந்த அழுகை என்பது அவர்களால் நிறுத்த முடியாமல் மனமளவலை என்று ஒரு சிறிய செயல் பாதிப்பில் கூட அழக்கூடிய ஒரு நிலை. இதைத்தான் இறப்பு நிகழ்ச்சியிலே ஒப்பாரி பாடல்களை நாம் பார்க்கிறோம். மனம் தாங்க முடியாமல் விழுந்து புரண்டு அழுகின்றவர்களை நாம் பார்த்திருக்கின்றோம். இந்த அழுகை ஏற்படுகின்றது உணர்வுகளை தாக்கக்கூடியது, உணர்வுடைய வெளிப்பாடு. நான் ஒரு சமயத்திலே பள்ளியில் பாடம் நடத்துகின்ற போது கந்தையானாலும் கசைக்கு கட்டு என்ற ஒரு நிகழ்வை அவர்களுக்கு இந்த அழுகையின் உணர்வுபூர்வமான தத்துவத்தில் செய்ய போது அவர்கள் அதை உணர்ந்து கொண்டார்கள். ஆகவே இந்த அழுகை ஒருவருக்கு உணர்வை, அவருடைய நிலையை உறுதி செய்ய, மாற்றம் சொல்ல, விடுவிக்க உதவுகிறது. அதுதான் அழுகை. ஒரு சட்டை தன்னை பற்றி கூறுகிறது. நான் பருத்தியில் பிறந்தேன், நூலில் வளர்ந்தேன், தறியில் வளர்ந்து பெரிய பீரோவில் துணிக்கடையாக வளர்ந்து பிறந்த நாளுக்காக அவன் தந்தை அவரை எட்டு ஒரு 2 மீட்டர் துணி வாங்கி வெட்டி சட்டை தைத்து துடித்து அவரை பராமரித்து நான் சட்டையாக அது. ஆனால் அந்த மாணவன் என்னை கண்டு கொள்ளாமல் அதையே அழுக்காக ஆக்கி போகின்ற போது சாக்கடையிலே விழுந்து நாற்றம் அடித்து நாய்கள் துரத்துகின்றன. அப்போது சட்டை அழுது, இப்படி நான் ஆகிவிட்டேனே, எப்படி அழகாக இருந்த நான் இப்போது துர்நாற்றம் அடிக்கிறதே என்று அழுகிறது அந்த சட்டை. அந்த அழக்குரலை கேட்டு அந்த தகப்பனார் வந்து இப்பேற்பட்ட ஒரு நிலையிலிருந்து விடுவிக்க அவரே துணியை துவைத்து காய வைத்து அதை மடித்து வைத்து மீண்டும் குடித்தார். எனவே கந்தையானாலும் கசிக்கு கட்டு என்ற நிலையை அந்த சட்டை அந்த மாணவருக்கு அறிவுறுத்தினார். பாருங்கள். ஆகவே நம்மளுடைய அழுகை மற்றவர்களுக்கு ஒரு வெளிச்சத்தை தருகிறது. நம்மளுடைய இருளையும் அந்த அழுதுதான் நாம் நீக்கிக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாம் பார்க்கின்றோம். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், பழைய நிலையில் மூதாதையர்களான ஆக்கரே என்பவர் தன் பிள்ளையோடு தண்ணீர் தாகத்தால் அவதிப்பட்டு இறைவனிடம் கெஞ்சி அழுகின்றார். அப்போது அவன் குரலை கேட்டு அங்கே அவருக்கு நீர் கிடைக்கிறது. அன்னாள் என்பவர் தன் தந்தையாக இறைவனிடம் அழுது வேண்டுகிறாள். ஆண்டவரும் அவர் மீது இரக்கம் கொள்கின்றார். எசேக்கால் ராஜா தன் நோயினால் வலி தாங்க முடியாமல் இறைவனை வேண்டுகின்றார். அவர் நோயிலிருந்து விடுதலை. இதெல்லாம் வரலாற்று சான்றுகள். இயேசு இறந்து அந்த கல்லறை இல்லாத போது மேரியும் மதலேன் மரியாளும் காணவில்லை என்று அழுகின்ற போது அவர்கள் காட்சி தந்து அவர் அழுகையை குறைக்கின்றார். இன்னொரு வரலாற்று உண்மை, ஆண்டவர் இயேசு பாடுகள் பட்டு கடந்து செல்லுகின்ற போது ராயப்பர் என்கிறவர் சீடர், நீயும் அந்த மனிதனோடு இருந்தாயே என்று கூறுகின்ற போது, சத்தியமா எனக்கு தெரியாது என்று அவர் கூறுகிறார். 3 முறை மறுதளிக்கிறார். ஆனால் 3ஆம் முறை அவர் கடந்து போகின்ற போது அவர் கண்ணில் படுகின்ற அந்த பார்வை, அந்த நோக்கம் அவர் மனதை உலுக்கியது. மனம் வருந்துகிறார், மனம் திரும்புகிறார், வெளியில் சென்று கண்ணீர் விட்டு அழுகிறார். அந்த கண்ணீர் விட்டு அழுதனுடைய நிகழ்வு இன்று திரு அவையிலே ஒரு முதல் தலைவராக நியமித்திருக்கின்றார். அவருடைய வழியில் தான் திரு அவையை உருவாகி. ஆனால் காட்டி கொடுத்த யூதாஸ் இதே நிலையில் இப்படி காட்டி கொடுத்தேன் என்று புலம்புகிறான். ஆனால் அவன் மனம் திரும்பவில்லை, தான் இறந்து விடுகிறான். ஆகவே இந்த செயலை பார்க்கின்ற போது இந்த கண்ணீர் என்பது ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்தினாலும்
நமக்கு ஒரு விடுதலை தர வேண்டும், ஒரு மாற்றத்தை தர வேண்டும். ஆகவே இந்த கண்ணீரிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்பதை தான் இந்த நேரத்தில் இன்னும் ஒரு மிகப்பெரியமான இந்த கண்ணீர் அனுபவத்தை நான் உங்களுக்கு பகிர்கிறேன். என் பாட்டனார் இருதயநாதன் என்பவர் தன்னுடைய சகோதரியை திருமணம் செய்து கொடுத்து 2 குழந்தையோடு இறந்து விடுகிறார். அடுத்த சகோதரியும் அவருக்கே திரும்ப கொடுக்கின்றார். பாருங்கள், அவர் பெற்ற பெண் மாமா 2 சகோதரிகளை எனக்கு கொடுத்து வளம் கொடுத்தீர்களே, நான் எப்படி வாழ்வது என்று கேட்கின்ற போது, நன்றாக இருக்கிற நீரூற்று கிணறை நான் எடுத்துக் கொள்கிறேன், பாழடைந்த கிணறை இவரிடம் விட்டுவிடுகிறார். அப்பொழுது அவர் கண்ணீர் விட்டு அழுததை நான் பார்த்தேன். இறைவா, என் வளங்களெல்லாம் சென்று விட்டாலும் இவர்களுக்காக நான் கண்ணீர் விடுகிறேன் என்று அழுதபோது தலைகீழாக மாறியது. அவர் வளமான தண்ணீர் உள்ள நீரூற்று அது வறண்டு விடுகிறது. இவர் குட்டையாக தண்ணீர் இல்லாத இன்று அந்த ஊருக்கே தண்ணீர் வருகிறது. அப்ப அவர் கண்ணீரோடு ஜெபித்ததை, கண்ணீரோடு புலம்பியதை ஆண்டவர் கேட்டார் என்பதை நான் அன்றே அறிந்தேன். என்ன விஷயம் பாரு, கண்ணீர் சம்பவங்கள் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு மனவேதனை தருகிறது. அழாதவர்கள் யாருமே இல்லை. நாம் எந்த சூழலில் நாம் அழ நேரிடுகிறோம்? ஒரு பிரிவால், ஒரு துன்பத்தால் நம் அழுகை தானாகவே நம் கண்ணீரில் இருந்து வருகிறது. அழுதுதான் அந்த புலம்பலை தீர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் இந்த அழுகையின் கூக்குரல் எல்லோர் இடத்திலும், எல்லா இடத்திலும் இருக்கு. ஒரு விபத்தாக இருந்தாலும், திடீர் ஏற்படுகின்ற ஒரு நிகழ்வாலும், ஒரு சங்கடங்களாலும் இந்த அழுகை நமக்கு தானாகவே வருகிறது. ஒரு சகோதரர்கள் இருந்தார்கள். அவருடைய சிறிய சகோதரர் அவருடைய துணைவியால் பாதிக்கப்படுகிறார். அவர் மட்டுமல்ல, அவர் மூத்த சகோதரோடு சென்று சிறையில் அடைக்கின்றார்கள். இது உண்மையான சம்பவம். சிறையில் இருக்கின்ற போது முன்ஜாமீன் பெற்று வெளியே வருகிறார் அவருடைய கணவர். ஆனால் ஒரு நிகழ்வு, ஒரு சம்பவத்தை ஏற்படுத்துகிறது. அந்த ஜாமீனுக்கு அவருடைய மூத்தவருடைய பெயர் லிஸ்ட்ல இல்லை, பின்பக்கம் இருந்ததை அந்த கண்காணிப்பாளர் படிக்கவில்லை. இவரை மட்டும் அழைத்து சென்று விடுகிறார். சம்பந்தம் இல்லாத சகோதரனாயிருக்கிற மூத்தவன் எனக்கு ஜாமீன் கிடைக்கவில்லை என்று அந்த நேரத்தில் அவர் புலம்பின புலம்பல் ஈடுகட்ட முடியாது. திரும்பவும் உண்மை அறிந்து அந்த 1 மணி நேரம் அழுகையின் உச்சப்பொடியில் இருந்து வெளிவருகிறார். அப்போதான் அடுத்த நாள் அவர் குடும்பத்தை சந்திக்கிறார். அந்த ஒரு நாள் இருந்த சிறையின் அனுபவங்கள், துன்பப்படுகில்லாத ஒரு நிலையிலும் ஏற்பட்ட பாதிப்புகள், இன்று எத்தனையோ சகோதர சகோதரிகள், மனிதர்கள் தங்களுடைய அழுகைக்கு சம்பந்தமில்லாமல் பிறரால் பயப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு அந்த துன்ப நிலை அழுகைக்கு செல்லக்கூடிய காரணங்கள் நிறைவேறும். ஆகவே உங்கள் ஒவ்வொருவருக்கும் இதை அன்பு நேயர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலைகளில் இந்த அழுகையை, இந்த கண்ணீரை புலம்பி இருப்பீர்கள். ஆனால் அந்த புலம்பலை, கண்ணீரை ஆறுதலாக அடுத்த நிலைக்கு சென்று ஒரு தன்னம்பிக்கை உள்ளவர்களாக நீங்கள் இந்த கண்ணீர் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய நிலையிலே இருக்க வேண்டும் என்பதில்தான் இந்த நேரத்திலே இந்த கண்ணீருடைய விளைவுகள், கண்ணீரானது என்றும் வீணாகாது என்ற ஒரு தலைப்பின் கீழ் உங்களுக்கு நான் பகிர்கிறேன். என்ன இன்றைய சம்பவங்கள் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு விதமான கண்ணீர்கள், உணர்வுபூர்வமான ஏற்படுகின்ற கண்ணீர்களை நாம் பார்க்கின்றோம். ஆனால் நீலி கண்ணீர், தன்னுடைய கண்ணீர் வருவது போன்று பாஞ்சலாக ஒரு போக்கு காட்டி கண்ணீர் விட்டு தன் காரியத்தை சாதித்துக் கொள்கின்ற உணர்வுகள் தான் நீலி கண்ணீர். முதலை கண்ணீர் ஒரு வகை. இந்த முதலையானது அப்படியே படுத்துக்கொண்டே இருக்கும், அமைதியா, ஒன்றுமே அசைவில்லாமல் இருக்கும். அதுக்கு நேரம் வருகின்ற போது அது செயல்படும். அதுபோல்தான்
தன் நேரம் பார்த்து தன்னை சார்ந்தவர்களை பற்றி கொள்வதுதான் அந்த முதலை கண்ணீர். இன்று நாம் எத்தனையோ பேரை சமூகத்தில் பார்க்கின்றோம். தன்னுடைய பாசத்தை காட்டுவது போல காட்டி, காலம் பார்த்து நேரம் பார்த்து இந்த முதலை கண்ணீர் போல அவர்களை பற்றி கொண்டு தனக்கு எல்லாவற்றையும் உள்ளடக்கிக் கொள்வது, இப்படிப்பட்ட சகோதரிகளும் இருக்கின்றார்கள். ஆகவே இதை நாம் ஆழமான ஒரு சிந்தனையிலே உணர்வுபூர்வமாக நாம் சிந்திக்க வேண்டும். ஏன் கண்ணீர் வருகிறது? எதற்கு கண்ணீர் வருகிறது? அந்த கண்ணீர் எப்படி, யாரால் எப்படி நடந்தது என்று சிந்திக்க வேண்டும். ஆகவே அந்த கண்ணீரிலிருந்து நாம் விடுபட வேண்டும். ஆகவே இந்த கண் என்பது மிகப்பெரிய ஆயுதம். சந்தோஷ நேரத்தில் கூட, மகிழ்ச்சியான நேரத்தில் ஒரு நிகழ்வை சந்திக்கின்ற போது பிரிந்த ஒருவர்கள் நான் பார்த்திருக்கின்றேன். 10 ஆண்டுகள் பிரிந்தவர்கள் யதார்த்தமாக ஒரு நேரத்தில் சந்திக்கின்ற ஒரு சூழல் வருகிறது. அப்போது அவர்களுடைய 2 கண்ணிலும் ஒரு ஆனந்த கண்ணீரை, மகிழ்ச்சியான கண்ணீரை பார்க்க முடிந்தது. இதுதான் சந்தோஷமான ஆனந்த கண்ணீர். இந்த அனுபவங்களும் நமக்கு உண்டு. ஆகவே வாழ்க்கை என்ற பயணம், வாழ்க்கையோ பெரிது, வீணால் வரினும் வீழாது நமது கண்ணீர்கள். நாம் பிறந்ததிலிருந்து நாம் எதற்குள்ளாம் கண்ணீர் விட்டுகின்றோம். நம்முடைய வளர்ச்சிக்கு பாதிப்பாகவும், நம்மை புறந்தள்ளி பொய் சொல்லி நம்மை தண்டிக்கக்கூடிய நிகழ்வுகள் நம் உறவுகளாலே நடக்கின்றது, சுற்றத்தாரால் நடக்கிறது. ஏன்? இதெல்லாம் யோசிக்கின்ற போது பொறாமை என்ற ஒரு உணர்வு, பொருள் சேர்த்தல், தன்னுக்கு எல்லாம் சொந்தமாக்கி கொள்ளுதல் என்ற புத்தர் அவர்கள் கூறிய அந்த ஒரு 2 வார்த்தைகள் மனிதனுடைய பேராசையின் காரணமாக தூண்டுதல் ஏற்பட்டு அவைகள் தான் இந்த கண்ணீரை அவர்கள். ஆகவே கண்ணீரோடு நாம் இதற்கு விடையளிக்க கண்ணீரோடு நாம் நம் படைத்த இறைவனிடம் வேண்டுகிறோம். அவரும் பல உதாரணங்கள் காப்பியங்களிலும் சரி, விவிலியத்திலும் சரி, எல்லா நிகழ்வுகளிலும் இந்த கண்ணீருக்கான விடைகள், நமக்கு வாழ்வதற்கான விடைகள் அந்த இடத்தில் இருக்கின்றன. ஆபிரகாம் சாராள் 90 வயது வரை குழந்தை இல்லை. அவர்கள் வேண்டி கண்ணீரோடு கேட்ட ஜெபம் அவர்களுக்கு அங்கே பலித்தது, வேண்டியது நிறைவேறியது. இன்று கூட நீங்கள் பார்க்கின்றீர்களே, ஐயப்பன் கோயிலுக்கும் இந்த வேளாங்கண்ணி கோயிலுக்கும் எத்தனை மக்கள் கண்ணீரோடு புலம்பி நடந்தே செல்வதை நாம் பார்க்கின்றோம். அழுகையோடு அவர்கள் அந்த இறைவனிடம் வேண்டி செல்வதை பார்க்கிறோம். நான் ஒரு சமயத்தில் பார்த்தேன், முழந்தாளிட்டு அந்த மணலிலே அழுகையோடு அந்த திருப்பயணத்தை மேற்கொள்கின்றார்கள். என்ன ஒரு உயரிய நோக்கம், உயரிய வேண்டுதல்! தன் உடல்களை சுமந்து கஷ்டங்களை அனுபவித்து இவைகளை வெளிப்படுத்தி இந்த அழுகையால் இந்த இறைவனம் வேண்டுகிற அத்தனை மக்களை நாம் பார்க்கின்றோம். என்ன ஒரு நான் ஒரு சம்பவம் பார்த்தேன். ஒரு ஆசிரியர் இப்படி நடந்து சென்று அந்த அன்னையை பார்க்க வேண்டும் இல்லாமல் அந்த கோயிலுக்கு செல்லாத 50 பேரை கண்டுபிடித்து, அந்த முதியவர்கள் 50க்கு மேற்பட்டவர்களை கண்டுபிடித்து அவர்களை ஒரு பேருந்தில் பயணம் சென்று அந்த கோவிலுக்கு அழைத்து சென்றார். அங்கு இறங்கியவுடன் நான் இருந்தேன். அந்த 50 பேர் முதியவர்களும் இப்படி எங்கள் இந்த ஆலயத்திற்கு ஏற்பாடு செய்து கொண்டு வந்த இந்த ஆசிரியரை நினைத்து அவரை பிடித்து, கையை பிடித்து அழுதார்கள், நன்றி கூறினார்கள். இன்னொரு விதத்தில் கூட இந்த அழுகை என்பது நன்றி கூற விதமான ஒரு அழுகையாக இருக்க வேண்டும். ஐயா, நீங்கள் எனக்கு செய்ததற்கு நன்றி என்று சொல்வதை விட, அவர் செய்ததனுடைய நன்றிகளை, அந்த அனுபவங்களை, செயல்களை பார்த்து அவரை கைகூப்பி, ஐயா, இந்த பாதிப்பிலிருந்து எம்மை நீர் விடுவித்தீரே, நன்றி என்று சொல்லுகின்ற போது அவர் கண்களில் இருந்து அந்த கண்ணீரானது ஆட்டோமேட்டிக்கா
ஆகவே அந்த கண்ணீர் நன்றி உணர்வால் ஏற்படுகின்ற அந்த கண்ணீர் நம் உடல் வலியாலும் மனவலியும் தாங்க முடியாமல் ஏற்படுகின்ற கண்ணீர். ஆகவே கண்ணீர் என்பது வலிமை மிக்கது கூட, அதை நம்மை மாற்றுகிறது, சக்தி கொடுக்கிறது. இதைத்தான் இந்த நேரத்திலே இந்த கண்ணீரை நாம் பற்றி பேசுகின்ற பொழுது, கண்ணீர் என்பது ஒரு வரலாற்று நிகழ்வு. நம்மளுடைய புராணங்களிலும் அல்லது மூதாதையர் காலத்தில் இருந்தும் இந்த கண்ணீரானது சமூகத்திலும் உறவினர் மத்தியிலும் உறவினுடைய பிரிவாலும் எத்தனை ஆண்டுகள் இணைந்து பின்னி பிணிந்து வாழ்ந்தவர்கள் இன்று இல்லையே என்ற ஒரு நிலை ஏற்கின்ற போது அவர்கள் அந்த கண்ணீரிலே தாங்க முடியாமல் அழுகிறார்கள். இந்த உடல் இருக்கின்ற உறுப்புகளை விட உணர்வுபூர்வமான உறுப்பு தான் கண்ணீர். அவைகள் வலிக்கிறது என்று துடிக்கும். ஆனால் இந்த கண்ணீர் என்பது நம் உடலில் எந்த இடத்தில் பாதிப்பு ஏற்பட்டாலும் அல்லது உடலாலும் மனதாலும் பாதிக்கப்பட்டாலும் உடனே அந்த கண்ணீரில் உள்ள உமிழ்நீர்கள் சுரந்து அந்த இமையை முட்டிக்கொண்டு வெளியே வந்து விடுகின்றன. ஆகவேதான் ஒரு சொட்டு கண்ணீர் விலை மதிக்க மிக்கது. ஆகவே கண்ணீரை நாம் பிறருக்கு வருத்தப்படக்கூடாது. நம்முடைய செயல்கள் பிறருக்கு கண்ணீர் வரக்கூடாது. இதைத்தான் இந்த தலைப்பில் அழுத்தம் திருத்தமாக, அன்பார்ந்தவர்களே, உங்கள் செயல்களால் உங்களுடைய நிலையால் பிறருக்கு நீங்கள் கண்ணீர் சிந்த விடாதீர்கள். இதை நீங்கள் மேற்கொண்டால் உங்கள் வாழ்வு வளமாகும். ஆகவே பிறருக்கு ஏற்படுகின்ற கண்ணீரை நாம் ஆறுதல் சொல்லுகின்ற ஒரு நிலையிலே இந்த கண்ணீரை நாம் அவர்களுக்கு துடைப்பவர்களாக இருக்கும். எத்தனையோ சமூக சீர்திருத்தவாதிகள், சமூகில் அக்கறை கொண்டவர்கள், எத்தனைய தொண்டு நிறுவனத்திலே பணிபுரிந்த உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள் தாழ்நிலையில் இறங்கி புனித அன்னை தெரேசா போன்று பிறருடைய கண்ணீரை ஓடி ஓடி துடைத்து அந்த துன்பங்களில் பங்கு கொண்டார்கள். இதைத்தான் நாம் இன்றைய நாளில் இந்த மனிதர்கள் மாமனிதர்கள் என்ற ஒரு நிலையில் நாம் எத்தனை பேருடைய கண்ணீரை துடைத்திருக்கின்றோம், எத்தனை பேருக்கு அது ஆறுதல் தருகின்ற வார்த்தைகள் சொல்கின்றோம். ஒரு வார்த்தை திட்டுகின்ற போது, இவன் என்னை இப்படி திட்டிவிட்டானே, இந்த பிள்ளை என்னை இப்படி, இந்த மாமியாரை, இந்த மருமகள் இப்படி திட்டிவிட்டாலே என்று அந்த தாயானவள் அந்த வார்த்தை நிமித்தம் அழுகின்ற நிகழ்வை நாம் பார்த்திருக்கிறோம். ஆகவேதான் நீங்கள் உச்சரிக்கின்ற வார்த்தைகள் ஒரு மனிதனுக்கு அங்கே அமைதியும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தணும், சந்தோஷம் ஏற்படுத்த வேண்டும். ஆனால் மாறாக நீங்கள் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை அவன் ஆழ் மனதிலே அதை தொல்லை ஏற்படுத்தி அவன் உடம்பே புலம்பி அழுகின்ற ஒரு நிலையை எந்த காலத்திலும் எந்த சகோதர சகோதரிகளும் நீங்கள் அதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவை உருக்கமாக நான் பகிர்வு செய்கிறேன். ஏனென்றால் நானும் இந்த உணர்வுபூர்வமாக அனுபவித்திருக்கின்றேன். ஆனால் அதே சமயத்தில் எத்தனை பேருடைய கண்ணீர்களை உணவுக்காக கண்ணீர் விடுகிறார்கள், உரிமைக்காக கண்ணீர் விடுகிறார்கள், தன்னுடைய சொந்தங்களுக்காக கண்ணீர் விடுகிறவர்கள். இவர்களுக்கு ஆறு மனமே ஆறு, அந்த மனதை ஆற்றுப்படுத்துகின்ற அந்த கண்ணீரை துடைக்கின்ற ஒரு நிலையை நாமும் செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த பதிவு. அன்பார்ந்தவர்கள், ஒரு குழந்தை அழுகின்ற போது அதை நாம் பக்குவப்படுத்தி நல்லது கெட்டது என்று அதற்கு தெரிவிக்கிறோம். ஆனால் அது புரிதல் இல்லாமல் தன்னுக்கு பாதுகாப்போ நம்மோடு இல்லை என்ற ஒரு பெருணத்திலே தான் அது அழுகிறது. எத்தனை தாய்மார்கள் அந்த குழந்தையை துடைத்து கண்ணீரை ஆறுதல் தந்திருக்கின்றார்கள். ஒரு நிகழ்வு கூட, ஒரு குழந்தை பொம்மை வேண்டும் என்று அழுகிறது, அழுது புலம்புகிறது, குழந்தை எல்லாம் அடம்பிடித்து சாதிக்கிறது. அந்த தாய் கஷ்டப்பட்டு ஏறி இறங்கி பல 500, 600 200 ரூபாய்க்கு பொம்மை வாங்கி அந்த குழந்தையினுடைய கண்ணீரை
அந்த தாய் துடைத்தார். ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுக்கின்ற பொழுது எத்தனை விதமான அழுகை, எவ்வளவு அழுத்தமான அழுகையோடு இந்த தாய் அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறார் பாருங்கள். இதெல்லாம் நேராக பாருங்கள். அத்தனை வலியோடு அழுகையோடு பெற்றெடுத்த அந்த தாய் அந்த குழந்தையை அழாமல், அதுக்கு துன்பம் ஏற்படாமல் வளர்த்தெடுக்கின்றாள். இந்த குழந்தை அன்று அழுதது, இந்த தாய் அந்த குழந்தையினுடைய அழுகையை தீர்த்தாள். ஆனால் அந்த குழந்தை படித்து ஒரு நிலைக்கு உயர்ந்த பின் திருமணத்துக்கு தயாரிக்கின்ற பொழுது வருகின்றவர்கள் எல்லாம் கேட்கின்ற கேள்விகளும், எனக்கு இதை செய்வாயா அதை செய்வாயா என்று டிமாண்ட் வைக்கின்ற ஒரு நிலையில்தான் வருகின்றவர்கள் இருக்கின்றார்கள். அப்போது அந்த குழந்தை, அந்த தாய் அழுகின்றார். என்ன ஒரு நிலைமை! நான் பெற்று வளர்த்து படித்து வைத்த இந்த பெண்ணை இப்படி நிர்பந்தம் பண்ணி வளர்க்க முடியாது, திருமணம் செய்யக்கூடாது, முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதே, தெய்வமே உனக்கு கண்ணில்லையா என்று கூட அந்த தாய் என்னுடைய வேதனையை நீ உம்மிடம் ஒப்படைக்கிறேன் என்று எழுதுகிறாள். இந்த வேண்டுதலை கேட்ட அந்த பிள்ளை தன் அம்மாவிடம் வந்து, அம்மா, நான் குழந்தையாக இருக்கும்போது நான் அழுதேன், ஏன் இந்த பொம்மை வாங்கி தர வேண்டும் என்று அழுதேன். என் அழுகையை நீ பல கடைகளில் ஏறி உன்னுடைய வசதிக்கேற்ற அந்த பணத்தை கொடுத்து எனக்கு வாங்கி கொடுத்தாய். இன்று நீ ஏன் அழுகிறாய்? எனக்கு திருமணமாகுவதற்கு பல டிமாண்ட் செய்தீர்கள், என்னை வளர்த்து வழியெழுப்ப முடியவில்லை என்று நீ ஏன் அழுகிறாய்? அழாதே. அன்று எனக்கு நீ ஆறுதல் சொல்லி அழுவதை நிறுத்தது போன்று உன்னுடைய வேண்டுதல் அந்த இறைவன் கண்டிப்பாக செவி சாய்ப்பார். எனக்கேற்ற படித்த நிலையில் ஒருவர் எனக்கு வருவார் என்று அந்த தாய்க்கு அந்த குழந்தை ஆறுதல் கூறியது அந்த பிள்ளை வளர்ந்திருப்பார். அந்த நேரம் அந்த இறைவன் அந்த குரலை செவிமடுத்தார். அதற்கேற்றாற் போல் உறவினர்கள் எல்லாம் புறந்தள்ளிய அந்த பெண்ணை அந்த உறவோடு தன் படித்த நிலையில் ஒருவர் வந்து பெற்றோர்களோடு கலந்து பேசி மகிழ்ச்சியான ஒரு திருமணம் நடந்தது. அப்ப அந்த குழந்தையினுடைய அழுகை அன்று தாய் துடைத்தால், இன்று அந்த பெண் பிள்ளை தன் அம்மாவினுடைய குரலை, அழுகையை ஆறுதல் சொல்லி அவளுக்கு தேற்றினால் நன்ற முறையில் ஒரு திருமணம் நடக்கும். இப்படிப்பட்ட சம்பவங்கள் தான் ஒவ்வொருடைய வீட்டிலும் ஒவ்வொரு இடத்திலும். அழ வைப்பதை தவிருங்கள், அழுபவர்களுக்கு ஆறுதல் கொடுங்கள் என்ற விருது வாக்கை எடுத்துக்கொண்டால் இந்த அழுகை என்பது ஒருபோதும் வீணாகாது. ஆனால் இந்த அழுகையை எந்த சூழ்நிலையிலும் இறைவன் நம்மை காப்பார் என்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில். ஆகவே பெற்றோர்களாயிருந்தாலும் சரி, பிள்ளைகளாயிருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, ஒருவருக்கு ஆறுதல் சொல்லுகிறவராக, நம்பிக்கையுரியவர்களாக, அவர்களை மன வருத்தத்தை ஏற்படுத்தி அழுகைக்கு உட்பள்ளவர்களாக இல்லாமல் அவர்கள் அழுகையை துடைப்பவர்களாக, அவர்களை அரவணைப்பவர்களாக, மன்னிப்பவர்களாக. மன்னியுங்கள், நீங்கள் மன்னிக்க பெறுவீர்கள். இந்த தருணத்திலே வீண் வருட்டு கவரும், தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி வராமை, பிடிவாதம் போன்ற நிலைகளில் இருந்து மற்றவர்களுக்கு ஒரு கசந்த உள்ளத்தையும் அழுகையும் ஏற்படுத்தாதீர்கள். இப்படிப்பட்டவர்களை தேடுங்கள். இறுதி தீர்ப்பிலே, நான் சிறையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தாயா? நான் தண்ணீர் இன்றி இருந்தேன், எனக்கு குடிக்க கொடுத்தாயா? நான் உணவின்றி இருந்தேன், என்னை உணர்த்தினாயா? நான் உடையின்றி இருந்தேன், எனக்கு உடுக்க கொடுத்தாயா? இப்படிப்பட்ட கண்ணீர் உள்ள நிலையில் உள்ள மாமனிதர்களை நீங்கள் செய்கின்ற இந்த துயரங்களிலிருந்து, அழுகிலிருந்து நீக்குகின்ற போது நீங்கள் பேறு பெற்றவர்கள், உங்களுக்கு இந்த விண்ணரசு சொந்தமாகும் என்று அந்த இறுதி நாள் தீர்ப்புக்கு நாம் தயாராக இருப்பதுதான் இந்த அழுகையை பிறரோடு இருக்கிற துன்பங்களை அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும்.
இந்த மானிட பிறப்பில் இத்தகைய ஒரு நிலைப்பாட்டை இந்த சமூகத்தில் இன்று இருக்கிற கால சூழ்நிலையில் மாறுபட்ட ஒரு வித்தியாசமான எதிர்நோக்கு பயணம் உள்ளவர்களாக நாம் அமைய வேண்டும் என்பதை தான் இந்த கருத்தாக உங்களுக்கு சொல்லி, இந்த அன்பு நேயர்களே, இந்த அழுகை என்பது நாம் எல்லோரும் பயணிக்கின்ற ஒரு நிலைதான். இந்த அழுகை நமக்கு உடலாலும் மனதாலும் ஏற்படுகின்ற அழுகையை, இதே அழுகையை பிறருக்கும் இருக்கிறதை உணர்ந்து அவர்களுடைய கண்ணீரை நாம் துடைக்கின்ற போது நாம் எத்தனை பேருடைய கண்ணீருக்கு நாம் ஆளாயணும் என்பதை சிந்தியுங்கள். நாம் எத்தனை பேருடைய கண்ணீரை துடைத்திருக்கின்றோம் என்பதை செயல்படுத்துங்கள். நம்மையும் நம் சுற்றத்தாரையும் நம்முடைய சமூகமும் சரி வளர்ந்து ஒரு நிலையை பெருமை சேர்க்கும், வளர்க்கும். ஆகவே இந்த கண்ணீர் ஒரு மன மாற்றத்தை தரும் என்ற ஒரு நிலையில் நான் நம்புகின்றேன். இந்த கண்ணீரை துடைக்கும் கரங்களாக அன்னை தெரேசா, புனித அன்னை தெரேசா அந்த அந்த மதிப்புள்ள பணக்காரிடம் போய் இந்த குழந்தைகளுடைய கண்ணீரை துடைப்பதற்கு பிச்சை கொடுங்கள், ஏதாவது இருந்தா கொடுங்கள் என்று ஒரு கையை நீட்டுகிறார். என்னம்மா அப்படின்னு எச்சி தூக்குகிறார். அப்போது அந்த அம்மையார், அன்பரே, இது எனக்கு கொடுத்த அன்பின் பரிசு, ஆனால் இந்த பிள்ளைகளுக்காக இந்த பிள்ளைகளுடைய கண்ணீர் துடைக்க இந்த கையில் மீண்டும் கேட்கின்றார். அப்போதுதான் பாருங்கள், இந்த கண்ணீர் என்பது கரும் பாறையா இருந்தாலும் சிதைத்து விடும், கடினப்பட்ட நெஞ்சுகளை உடைத்து விடும். தன் இருந்த விடத்தையே கொடுத்து விட்டு தானம் செய்தார். ஆகவே பிறருடைய கண்ணீரை துடைப்பவர்கள் என்ன ஒரு நிலையை பாருங்கள். அப்படிப்பட்ட நிலைதான் இன்று அவர்கள் புனிதராக ஒரு நிலையை பெற்றார்கள். ஆகவே நாம் நம்முடைய கண்ணீரை துடைப்போம், பிறருடைய துண்ணீரையும் அழுகையும் காப்பவர்களாக இருக்கும். அதனால்தான் ஆண்டவர் இயேசு, மகளிரே எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக வரும்போகின்ற சந்ததியிற்காக அழுங்கள் என்று கூறினார். இப்படி இந்த காலத்தில் தான் இந்த பிள்ளைகளுடைய நிலையிலே இன்றைக்கு முதியோர் இல்லத்திலே பெற்றோர்கள் அழகின்ற ஒரு தனிமையிலே இருக்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. குடும்பங்களிலும் இந்த நிலைதான். ஆகவே இதை சரி செய்து அழுகையை துடைப்பவர்களாக, கண்ணீர்களை துடைப்பவர்களாக நாம் இந்த கண்ணீர் ஒருபோதும் வீணாகாது என்பதை உங்களுக்கு பகிர்ந்து வாழ்க வளமுடன். நன்றி.